ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பெஷல் வெஜிடபிள் ஸ்டியூ. தேவையான பொருட்கள்: ஒரு முழு தேங்காவை ஒடிச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் 2.5 கப்பு தண்ணியை விட்டு பாலை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. கேரட் 2, பச்சை பட்டாணி 1/2 கப்பு, காலிஃப்ளவரை சிறிதாக அறுத்து எடுத்துக்கோங்க. சுட தண்ணியில் 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கிழங்கு 1, வெங்காயம் 1, இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை சிறிதளவு, பிரியாணி இலை 1, கிராம்பு 3, பட்டை 1 இன்ச்சு, ஏலக்காய் 2, உப்பு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். ஒரு குக்கரில் நீளவாக்கு கட் பண்ண கேரட், கட் பண்ணின கிழங்கு, பச்சை பட்டாணி, இதில் 1/2 கப்பு தண்ணீரை சேர்த்து, உப்பு தேவையான அளவு, உப்பை காய்களோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. ஒரு வாணலி வைங்க. அதில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி வைத்த இஞ்சி, நீளவாக்கு கட் பண்ணின பச்சை மிளகாய், நீளவாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை மீடியம் வச்சு நல்லா வறுத்துடுங்க. அது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர இருக்கும். நல்லா வறுத்துடுங்க, தீயக்கூடாது. வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச காய்களை சேர்த்துக்கோங்க. வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, காய்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேக விடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்களோட கிளறி விடுங்க. ஒரு கொதி வந்ததும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. சுவையான வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.